Hi friends, welcome to Renna Samayal. இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம்னா எளிமையான முறையில் செய்யக்கூடிய கிராமத்து வாழைப்பூ கூட்டு பார்க்க போறோம். இந்த வாழைப்பூ கூட்டு ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஆனா சுவை ரொம்ப அசத்தலா இருக்கும். எளிமையான முறையில் ரொம்ப ஈஸியா இந்த வாழைப்பூ கூட்டை செஞ்சு முடிச்சிடலாம். அந்த சுவையான வாழைப்பூ கூட்டு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். வாழைப்பூ கூட்டு பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன், காஞ்ச மிளகா சேர்த்துடலாம். அது கூடவே நீல வாக்கில் நறுக்கின ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துடலாம். வாழைப்பூவை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா வாழைப்பூக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வாழைப்பூ கூட்டு ரொம்ப சுவையாக இருக்கும். நம்மளோட உணவில் அடிக்கடி வாழைப்பூ கூட்டு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் வாழைப்பூக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கல. நம்ம தயிரில் சேர்த்து வாழைப்பூ ஊற வச்சோம், அதில் உள்ள தண்ணியே போதுமானதாக இருக்குது. ஆனால் நான் வாழைப்பூவை தயிர் ஊற்றி ஊற வச்சு 3-4 முறை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். நம்மளோட வாழைப்பூ ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வேக வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டாச்சு. இப்போ பாசிப்பருப்பு வாழைப்பூ எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வெந்து வரட்டும். நம்ம சேர்த்த வாழைப்பூ பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட வாழைப்பூ பாசிப்பருப்பு கூட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான வாழைப்பூ கூட்டு அருமையாக ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சுவையான வாழைப்பூ கூட்டை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.